வெட்ட வெளியில் இருக்கிற சிவனை நம்ம பார்க்க வந்தோம். ஆனால் இந்த கோவில் வந்து வெட்ட வெளியில் இல்லை. ஒரு கோவில் அமைப்பு இருந்து இடிஞ்சு புதஞ்ச நிலையில் திரும்ப ஊர் மக்கள் ஒரு காலத்தில் எடுத்து வச்சு வழிபட்டுருக்காங்க. அப்படி அந்த சிவலிங்கத்தோடு இருந்த இந்த ஆவுடையானது வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறக்கல் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிபாகம் சரிங்களா, அந்த பிரம்மபாகமானது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு பச்சை நிறத்தாலான ஒரு கல்லாக இருக்குது. அதற்கு மேலே உள்ள ஆவுடை வந்து ஒரு எப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை நிற கற்களாக வந்து இருக்குது. ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பில் இங்கே சிவலிங்கத்துக்கு வந்து ஆவுடை அமைச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சதுர ஆவுடையில் இந்த மாதிரியான தாமரை வடிவங்களை கொடுத்து பண்ணியிருக்காங்க. வட்ட ஆவுடையில் தான் தாமரை வடிவுகள் இருக்கும். இந்த மாதிரியான சதுர ஆவுடையில் வந்து பார்த்திங்கன்னா தாமரை வடிவுகளை எங்கேயுமே வந்து பொறிச்சிருக்க மாட்டாங்க. அதை தாண்டி இங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த பச்சை நிறை கல் தான் ஆவுடையாக இருந்திருக்கு. இன்றைக்கி இதுக்கு கொஞ்சம் சேதமடைஞ்சதுனால இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் சேதமடைஞ்சது, ஆரம்பத்தில் சேதம் அடைஞ்சிருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய ஆவுடை வந்து வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப இங்கே சிறப்பாக இருந்துருக்கிறது கூட இது வந்து பச்சை நிற ஆவுடையான இந்த கல் தான். ஆனால் இன்றைக்கி இந்த நிலையில் இருக்குது. நம்ம அன்புதனை எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலம் இந்த பச்சை நிற சிவலிங்கத்துக்கு கூடிய விரைவில் வந்து நம்ம மேற்கூரை அமைச்சு தருவோங்கிறத நான் சொல்லிக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் அங்கே இருக்கிற புலியூர் அப்படிங்கிற இடத்துல கோவிலாக இருந்து இடிஞ்சு இன்றைக்கி இந்த நிலையில் வெட்ட வெளியில் இருக்கார். கூடிய விரைவில் இங்கே வந்து மேற்கூரை அமைக்கப்படுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.